Eureka Neet Physics 2020 நீட்டில் கைனமேட்டிக்ஸ்லேருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, எப்படி சால்வ் பண்ணுங்கிறத பார்த்தலாம். எப்போயுமே 2 கொஸ்டின் கேட்கக்கூடிய இந்த யூனிட்லேருந்து 2 to 3 கொஸ்டின் கேட்குற இந்த யூனிட்லேருந்து 2020 ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள். டாப் ஆஃப் டவர்லேருந்து ஒரு ஆப்ஜெக்டை கீழே த்ரோ பண்ணுறோம் வித் இனிஷியல் வெலாசிட்டி 20 m/s. அந்த வெலாசிட்டி கீழே விழுகும் போது இந்த இனிஷியல் வெலாசிட்டி போக இது ஒரு ஆசோலேஷன் டியூ டு கிராவிட்டியும் சேர்த்து எடுத்துக்கும் இல்லையா? சரி, அது கிரவுண்டை ரீச் பண்ணும்போது என்ன வெலாசிட்டி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. At the moment when it reaches the ground, it has 80 m/s அப்படிங்கிற ஃபைனல் வெலாசிட்டி வச்சுருக்கு. இந்த ஓவரால் ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு நோன் ஈக்குவேஷன் 2 வெலாசிட்டி இருக்குது, இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி இருக்குது, ஹைட்டு கேட்குறாங்க ஆசலரேஷனோட கொடுத்து u² + 2as. இதை வந்து டவுன்வர்ட் மோஷனுக்கு நம்ம மாற்றி எழுதணும். அப்போ v² = u² + 2gh வருமா? ஹச்சுக்கு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. v² - u² / 2g வரும். v² வேல்யூ வந்து 80² - u² வந்து 20² / 2 × 10. g வேல்யூ 10ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஸோ 80² வந்து 6400 - இது 400 வரும் /20 இருக்கும். 6000 /20 300 meters. ரொம்பவே ஒரு ஈஸியான கொஷின் தான். இந்த கொஷின் வந்து டவுன்வர்டு த்ரோ, எப்போயுமே டவுன்வர்டு கொடுக்குறது வந்து மேக்ஸிமம் கேஸ் வந்து ஃப்ரீ ஃபால் தான் கொடுப்பாங்க. டவுன்வர்டு த்ரோ பண்ணும்போது இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்காம ஃப்ரீ ஃபால் கண்டிஷனில் கொடுப்பாங்க. அதான் நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். இது வந்து டவுன்வர்டு த்ரோ பண்ணக்கூடிய டைப்பு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.